அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் பல ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெறுகிறார். அவர் ரிட்டையர் ஆகிறப்போ அந்த கடைசி நாள் அன்னைக்கு அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. பிரிவு உபச்சார விழா அப்படின்னு அன்றைக்கி மேலதிகாரி அப்புறம் சக ஊழியர்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு மாலை ஒன்று போட்டு ஒரு பரிசு ஒன்று கொடுத்து அவரை மகிழ்ச்சியாக அனுப்புவது அப்படின்னு ஒரு முறைப்படி செய்கிறாங்க. அப்போ வர ஆளுக்கு அப்படி பாராட்டுறாங்க. அவர் நேரம் தவறாமல் வருவார், கொடுத்த வேலையை அக்கறையாக செய்வார், எந்த வேலை எவ்வளோ இருந்தாலும் இருந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னா முகம் சுளிக்கவே மாட்டார். சொல்லப்போனால் அடுத்தவங்க வேலையை கூட இவர் பகிர்ந்துக்குவார் அப்படிலாம் ரொம்ப பாராட்டுறாங்க. இதை கேட்டு அவர் கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. இவ்வளவு பாராட்டுறாங்களேன்னு அவர் கேட்டார், இவ்வளவு பாராட்டுறீங்களே, ஆனால் நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன், ஒரு நாள் கூட யாருமே என்னை பாராட்டினதில்லை, இவ்வளவு பிரியமாக என்னை எல்லாரும் கவனிச்சிருக்கிறீங்க, நான் பணியாற்றுகிற விதம் எப்படின்னு எல்லாம் பார்த்துருக்குறீங்க, மனசில் நினைவு வச்சுருக்கிறீங்க, ஒரு தடவை கூட பாராட்டினதில்லையே அப்படின்னார். அதுக்கு அந்த மேலதிகாரி சொன்னார், இல்லை இங்கே பொதுவாக யாராவது ரிட்டையர் ஆகி போகிறப்போ தான் அவங்கள பாராட்டுவோம், இருக்கிறப்பெல்லாம் பாராட்ட மாட்டோம், கடைசி நாள் அன்றைக்கி பாராட்டுறது தான் வழக்கம் அப்படின்னார். இது ஒரு வழக்கமாக? இது ஒரு நல்லது ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களிடத்திலே அது இருக்கிறது என்பதற்கான மகிழ்ச்சி மட்டுமல்ல, அதை அவர்கள் இன்னும் கெட்டியாக பிடித்து கொள்வார்கள். உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை கொண்டாட வேண்டும். அப்போ தான் அந்த எண்ணம் நம்ம மனசுலேயும் பதியும். அப்படி மலர்களை அள்ளி, நீங்கள் மல்லிகைப்பூ அப்படி கை நிறைய அள்ளி அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம கையிலையும் மல்லிகை மனம் வீசும் இல்லையா? அதே மாதிரி தான் உயர்ந்த விஷயங்களை அடுத்தவர்களிடத்தில் இருக்குது அப்படின்றப்போ அப்படி மல்லிகை மலர்கள் மாதிரியான வார்த்தைகளை அள்ளி அவர்களுக்கு தந்தால் நம்முடைய மனதிலும் கொஞ்சம் ஒட்டும், வாழ்க்கையிலும் பின்பற்ற முடியும். ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர் இருந்தார், நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரஷ்ய எழுத்தாளர். அவருக்கு சிறுகதை மன்னன் அப்படின்னே பேர். அவருடைய கதைகள் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். நான் இப்போ அவருடைய கதை எதையும் சொல்ல போகிறதில்ல. அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். காதலித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு செய்கிறாங்க. ஆனால் அவர் அந்த பெண்கிட்டக்க ஒரு கண்டிஷன் போடுறார், இந்த பாருமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா சரிதான், எனக்கு அது சம்மதம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் நம்முடைய காதல் உயிர்ப்போடு இருக்கணும், நான் உன் பேரில் வைத்திருக்கிற, நீ என் பேரில் வைத்திருக்கிற இந்த அன்பு மாறாமல் காதல் என்றைக்கும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பெண் அப்படியே உருகிட்டா, அவங்க இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எனக்கு கிடைச்சது பெரிய கொழுப்பனே அப்படின்னு அப்படியே மனம் நெகிழ்ந்து மகிழ்ந்து அந்த பெண் சொல்லுகிறாள். சரி, அப்படியே உயிர்ப்போடு அது மாறாமல், புதுமை மாறாமல் இன்று மாதிரியே என்றைக்கும் இருக்கணும்னா ஒரு நிபந்தனை அப்படின்னா. என்ன நிபந்தனை அப்படின்னா, நீயும் நானும் ஒன்றா இருக்க வேணாம், வார நாட்கள் கடைசியில் சனி ஞாயிறில் மட்டும் நம்ம சந்திப்போம். நீ மாஸ்கோவில் இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன், நம்ம 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சே இருப்போம், சனி ஞாயிறில் மட்டும் நம்ம சந்திப்போம், அதுதான் நல்லது, 2 பேரும் ஒன்றாவே இருந்தால் நம்முடைய காதல் குறைந்து விடும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னார். பாருங்க, உயர்ந்த விஷயங்கள் கூடவே இருக்கிற பொழுது நமக்கு தெரிவது இல்லை, அது இல்லை அப்படின்றப்போ தான் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? இப்போ மழை விடாமல் ஒரு 3 நாள் பெய்யுதுன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி, என்னடா இது, இந்த மழை நான் ஸ்டாப்பாக பேஞ்சிக்கிட்டு இருக்குதே, ஒரே தண்ணியாகி போச்சே அப்படிங்கிறோம். ஆனால் இந்த மழையோட அருமை நமக்கு எப்போ தெரியுது? இப்போ வெயில் வறுத்து எடுக்குதே, இது மாதிரி வர்றப்போ தான் ஒரு அரை மணி நேரமாவது பெய்யாதா சார், பூமி கொஞ்சம் குளிராதா, இப்படி போட்டு வறுத்து எடுக்குதே அப்படின்னு மழையோட அருமை நமக்கு அது இல்லாதப்போ தான் தெரியுது. மழை மேலேந்து வருது இல்லை, மழை மட்டும் இல்லைங்க, மேலான விஷயங்கள் எல்லாமே நம்மோடு இருக்கிற பொழுது தெரிவது இல்லை, அதனுடைய சிறப்பு நமக்கு புரிவது இல்லை. அப்பா, அம்மா, கூட பிறந்தவர்கள், அன்புக்குரியவர்கள். சார், வீட்டில் எவ்வளவோ பெண்கள், இந்தியாவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள்
வருடக்கணக்கா அப்படியே எந்திரம் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இல்லை. தினம் காலையில் எந்திரிக்கிறது, அப்புறம் சமைக்கிறது, அப்புறம் பிள்ளைங்களை தயாரிக்கிறது, பிள்ளைங்களை ரெடி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, வீட்டுக்காரருக்கு தேவையானது, அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்களை கவனிக்கிறது, அப்புறம் இவங்க ஏதோ சாப்பிட அரைகுறையாக அள்ளி போட்டுட்டு திரும்ப மதிய உணவு தயார் பண்ணுறது, திரும்ப சாயங்காலம், இப்படியே எந்திரத்தனமாக ஆண்டுக்கணக்காக நம்முடைய இந்திய பெண்கள், குறிப்பாக இந்திய பெண்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வீட்டில் எவ்வளவு பேர் அதை பாராட்டுகிறோம்? ரொம்ப நல்லா இருக்குதுமா, இனி குழம்பு பண்ணியே ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பொரியல் எப்படி செஞ்ச ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் காரம் கொஞ்சம் கூட இருக்குது, ஆனால் எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். சும்மாவாது ஒரு பாராட்டு சொல். அது இல்லாதப்போ தான் மனைவியின் அருமை மறைவில் அப்படின்னு வைரமுத்து எழுதுவார். அது மாதிரி அது இல்லாத பொழுது நாம் அதை நினைத்து வருந்துகிறோம். இருக்கிற பொழுதே கொண்டாட வேண்டும். பல திருமண வீடுகளில் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் ஒரு சொம்பில் எடுத்துகிட்டு வந்து பந்தியில் தண்ணி விட்டுட்டு போவாங்க குடிக்கிறதுக்கு டம்ளரில். இப்போல்லாம் அப்படியே ஒரு பாட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க வரிசையாக. பெரும்பாலான பேர் அந்த பாட்டில் முழுக்கவும் கூட குடிக்க மாட்டாங்க. அப்படியே அரை பாட்டில் தண்ணி குடிச்சு அது அப்படியே இருக்கும் வரிசையாக தண்ணி பாட்டில். இனிமேல் அதை வேறு யாருக்கு கொடுக்கவும் முடியாது, இவங்களும் குடிக்க மாட்டாங்க. லிட்டர் கணக்கிலே தண்ணீர் வீணாக போகிறது. இதனுடைய அருமை எப்போ தெரியும்? இது இல்லாதப்போ தான் தெரியும். உயர்ந்த விஷயங்களை இருக்கிற பொழுதே அதனுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ளுவோம். அது உறவாக இருந்தாலும் உன்னதமான பொருட்களாக இருந்தாலும் பத்திரமாக பார்த்து கொண்டால்தான் பவித்திரமான வாழ்க்கையாக நம்முடையது இருக்கும். மேலான விஷயங்களை இருக்கிற பொழுதே கொண்டாட கற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் அது நிரந்தரமாக இருக்கும். அன்பின் பேரில் அலட்சியத்தை கொட்டினால் அது பட்டு போய் விடுகிறது. உயர்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.